ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேஎல் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் விருந்து. இதில் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் லைஃப்பில் என்னமோ ஒரு பிரச்சனைன்னு அவங்களோட ஹஸ்பண்டை கொலை பண்ணி சமைச்சு அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு சமைச்சு போடுறாங்க. அப்படி அந்த பையன் என்ன பண்ணா, அவங்க அப்பா அம்மாவுக்கு சமைச்சு போடணும்னு அவங்களுக்கு தோணுனது எதுக்கு? இதை நம்ம அந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் என்ட்ரிங்க. ஹீரோயின் வீட்டில் யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம வீட்டில் யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கதவை போய் திறந்து அது அவங்க அத்தை மாமா. இவங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்களும் வந்து உட்கார்றாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்னம்மா புதுசாக வீட்டுக்கெலாம் கூப்பிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி, அதான் உங்களை கூப்பிட்டு சமைச்சு சாப்பிட வைக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும், ஆமாம்ல, இன்னைக்கு உனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, நாங்கள் மறந்து போயிட்டோம், எங்கே என் பையனை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவர் ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காரு, உங்களை சாப்பிட சொன்னார், நானும் அவரும் வந்ததும் சாப்பிடுவோம், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அவங்கள சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் நிறைய சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. உடனே அவங்க அத்தையும், இது என்ன அதிசயமாக இருக்குது, இதெல்லாம் நீயா சமைச்ச இல்லை வெளியே இருந்து ஆர்டர் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இல்லத்தை, இதெல்லாம் நானே தான் சமைச்சேன், அவருக்கு வெளியில் வாங்கினா பிடிக்க மாட்டேங்குது, நானே தான் யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும், இப்பயாச்சும் என்னோட பையனை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும், உங்களுக்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒன்று சமைச்சிருக்கேன், இருங்க அதை போய் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாங்க. அப்புறம் ஒரு வடை சுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அது அவங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நானும் இந்த குடும்பத்துக்காக என்னோட சிங்கிங் ஆம்பிஷனெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் உங்கள் பையனுக்கு அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவன் கொடுக்குற தினமும் அவன் கொடுக்குற டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. ஓரளவுக்கு மேலே நான் தூக்க மாட்டிக்க கூட போயிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, நான் எதுக்கு சாகணும், நான் எந்த தப்பும் பண்ணலையே, தப்பு பண்ண நீங்களும் நல்லா இருக்கீங்க. அப்புறமா தான் முடிவு பண்ணேன், என்னோட ட்ரீம் பொண்ணை, உங்கள் பையனை, எங்கள் அப்பா அம்மாவை எல்லாரையும் சாகடிச்சிட்டு அப்புறமா நான் சாவலாம்னு. அப்புறமா நான் சாவலான்னு முடிவெடுத்தேன். இன்னைக்கு உங்களை வர சொன்னதே இதுக்காக தான். நேற்று நைட்டே உங்கள் பையனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுட்டேன், அவன் நேற்று நைட்டே காலி. அப்புறம் தான் யோசித்தேன், உங்கள் பையனோட பாடி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், உங்களுக்கு தான் உங்கள் பையனா ரொம்ப பிடிக்குமே, அதான் உங்களுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படி என்னடா பண்ணாங்கன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹஸ்பண்டை சமைச்சு அவங்க அப்பா அம்மாக்கே சாப்பாடாக போட்டுட்டாங்க. அவரோட சதையை தான் அவங்க வடையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. அது கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதையே சாப்பிட்டாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் நினச்சது நடந்துச்சு. ஹீரோயின் ஒரு பாட்டு போட்டு ஆட, அப்புறமேட்டு ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா. அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் அடுத்தது இவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் நினைக்க, இதோட இந்த ஃபிலிம் முடியுதுங்க. இந்த ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.